யாழ்ப்பாணம் அழைத்து வரப்பட்டார் இசாரா செவ்வந்தி. இந்தியா செல்ல படகில் ஏறிய இடம் இதுவா? கிளிநொச்சியில் தங்கியிருந்த வீடு தொடர்பிலும் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சிறையில் அடைக்கப்பட்ட இசாரா செவ்வந்தியின் தாயார் உயிரிழப்பு. பெரும் சோகத்தில் கதறி எழுத இஷாராவின் சகோதரனையும் தூக்கிய சிஐடி. பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் வெளிநாட்டிற்கு தப்பியோட்டம். ஆபத்தாகும் விசாரணைகள். இஷாரா போன்ற பெண்ணை தேடி அலைந்து டாக்ஸியை கண்டுபிடித்த சுரேஷ். வெளிநாட்டு ஆசையில் விபரீத பாதாள கும்பலிடம் சிக்கிக்கொண்ட தக்ஷி. விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். யாழில் தங்கச்சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் 24 மணி நேரத்துக்குள் கைது. சுன்னாகம் போலீசார் அதிரடி. விசாரணையில் பொய் கூறிய கெஹல் பத்ரபத்னி ஒளித்து வைத்திருந்த அடுத்த தொகை ஆயுதங்கள் மீட்பு. இரவு பகலாக இருக்கப்படும் விசாரணைகள். பாதாள உலகக்குழு கூண்டோடு ஒழித்து கட்டப்படும். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி உத்தரவு. நாடு முழுவதிலும் சல்லடை போடும் போலீசார். மாகாண சபை தேர்தலை நோக்கி பலமடைகிறது மொட்டு கட்சி. நாமல் கூறிய புதிய செய்தி. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. வடக்கு மக்களுக்கு முக்கிய செய்தி. தரையிறங்கும் போது ஓடு பாதையில் இருந்து விலகி கடலுக்குள் விழுந்த பாரிய விமானம். 2-3 துண்டுகளாக உடைந்த பரிதாபம். பலி எண்ணிக்கை உயர்வு. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் தங்குமிட வசதிகள் வழங்கிய ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசாரின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி கிளிநொச்சிக்கு மேலதிக விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். நேற்று போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் அவர் கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பின்னர் இஷாரா செவ்வந்தி நாட்டில் ஒளிந்திருந்த இடங்களை தேடி விசாரணை செய்யும் நோக்கத்தில் அவர் கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டிற்குள் தலைமறைவாக இருந்த காலப்பகுதியில் கிளிநொச்சி பிரதேசத்தில் சில நாட்கள் தான் மறைந்திருந்ததாக இசாரா செவ்வந்தி போலீசாரிடம் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அவர் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். மேலும் யாழ்ப்பாணத்தில் அவர் எங்கிருந்து படகில் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் என்பது தொடர்பான விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருவதோடு ரகசியமாக இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பெரும்பாலும் ஊர்காவற்றுறை பகுதியிலிருந்து படகில் இந்தியா நோக்கி பயணமாகியிருக்கக்கூடும் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர் மீண்டும் கொழும்புக்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியின் தாயார் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த தகவல் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கனைமுல சஞ்சீவ கொலையை அடுத்து இசாரா செவ்வந்தி தப்பியோடிய நிலையில் காவல்துறையினர் அவரின் தாயாரையும் சகோதரனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட இஷாராவின் தாயார் சிறையில் இருந்த பொழுது ஏற்பட்ட ஒருவித நோயால் இறந்துவிட்டதாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதேவேளை இஷாரா செவ்வந்தியின் இளைய சகோதரனை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க பண்டார உத்தரவு பிறப்பித்தார். கிட்டத்தட்ட 8 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சந்தேக நபர் சமிந்து திவங்க வீரவன்சவை தலா 2 லட்சம் ரூபாய் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீரப்பிணைகளில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதிவானுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் சிதாந்த ஜெயவர்தன சமர்ப்பித்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க பண்டார இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தன்னுடைய கட்சிக்காரர் எந்த வகையிலும் குற்றத்தில் ஈடுபட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை என்றும் அவர் கைது செய்யப்பட்டமைக்கான ஒரே காரணம் இஷாரா செவ்வந்தியின் சகோதரன் என்பதுதான் என்றும் குறிப்பிட்டார். சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியை கைது செய்ய முடியாத காரணத்தால் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் அந்த இளைஞனையும் அவரின் தாயாரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தி சிறையில் அடைத்ததாக சட்டத்தரணி தெரிவித்தார். இசாரா செவ்வந்தியின் விவகாரம் ஒருபுறம் இருக்க, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் விவகாரம் ஒரு பக்கம் முக்கிய நகர்வுகளில் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் தலைமறைவாகியிருக்கின்றமை தொடர்பில் பல ரகசிய தகவல்கள் புலனாய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் புலனாய்வுத்துறை நிப்ராஸ் மற்றும் பிள்ளையாரின் முக்கிய சகாக்கள் நாட்டில் இருந்து தப்பியோடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் கனடா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு தப்பியோடி வருவதாகவும் கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.
கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இசாரா சபந்தி நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இசாராவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதே நேரம் கெகல்பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பிரகாரம் இஷாராவை போன்ற தோற்றமுடைய ஒரு இளம் பெண்ணை தேடிய ஜெஃப்னா சுரேஷ் தக்சி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு சிங்களம் பேச தெரியாதென்றும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் கூறி சுரேஷ் தக்சியை நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். நடந்த விடயங்கள் எதுவும் தக்சிக்கு தெரியாமல் அவர் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலாலி வீதி புன்னாலை கட்டுவன் பகுதியில் பெண்ணொருவரின் தங்கச்சங்கிரி அறுத்த சந்தேக நபர் ஒருவர் சுன்னாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். நேற்று குறித்த பெண் அந்த வீதியில் நடந்து சென்று கொண்ட போது உந்துருளியில் வந்த குறித்த சந்தேக நபர் அந்த பெண்ணின் சங்கிலியை அறுத்துச் சென்றார். இந்த நிலையில் இது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையின் அடிப்படையில் சம்பவம் இடம்பெற்று 24 மணி நேரத்துக்குள் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளனர். கெகல்பத்ர பத்மேவிடம் இடம்பெற்ற விசாரணையின் பொழுது தவறான தகவல்களை வெளியிட்டுள்ளதாக சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இதனிடையே இசாரா சம்பந்தியுடன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினரான கம்பகா பபா என்று சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஸ்ரீ-56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகின்ற தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதே நேரம் நேற்று ஃபேலியகுட பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்ட கம்பகா பபாவிடம் மேற்கொண்ட விசாரணையின் பொழுது கந்தானை கெரவலப்பிட்டிய அதிவேக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள வடிகால் கட்டமைப்பில் இருந்து சுமார் 50 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த தோட்டாக்கள் கெகல்பத்ர பத்மேவால் தமக்கு வழங்கப்பட்டதாக அவர் விசாரணையில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தோட்டாக்களை வெலிசரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழுவை கூண்டோடு ஒழித்து கட்டிய தீர்வும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால எச்சரித்துள்ளார். அத்துடன் பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள் நுழைந்து விட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக உரிய தண்டனை வழங்கப்படும். இவர்களுடன் தொடர்புடைய பொது நபர்கள், அரசியல்வாதிகள் எவரும் தப்ப முடியாது. அவர்கள் அனைவரையும் கைது செய்தே தீருவோம். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தலைமறைவாகியுள்ள சகல பாதாள உலகக்குழுவையும் கைது செய்து சிறையில் அடைப்போம். இந்த ஆட்சியில் பாதாள உலகக்குழுவை குண்டோடு ஒழித்து கட்டியே தீருவோம் என அவர் இதன் போது தெரிவித்தார். இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இசாரா சம்பந்தி பல அதிரவிக்கும் தகவல்களை வெளியிட்டு வருகிறார். பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு இசாராவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் இஷாராவை போன்ற தோற்றமுடைய யுவதியை தேடி யாழ்ப்பாண சுரேஷ் கெகல்பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தக்சி என்ற பெண்ணை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தக்சிக்கு சிங்களம் பேச தெரியாது என்பதை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்திக் கொண்டதாக தகவல் கசிந்துள்ளது. தக்ஷியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாகவும் ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கிராம மட்டங்களில் பலமடைந்து வருகிறது. மாகாண சபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே தேர்தலில் போட்டியிடும் விதம் பற்றி முடிவெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் டாமர் ராஜபக்ஷ தெரிவித்தார். அவர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனு வழங்கப்படும் போது வேட்பாளர்கள் தொடர்பில் போலீஸ் சான்றிதழ் பெற்றுக் கொள்ளப்படும். போதைப்பொருள் வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களா என்பது பற்றி ஆராயப்படும். குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் ஜெர்பகமுவ, மத்திய ஊவா, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி ஏஆர்ஏசிடிக்கு சொந்தமான போயிங் 747-481 எமிரேட்ஸ் EK 9788 சரக்கு விமானம் ஹாங்காங் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதையிலிருந்து விலகி அருகிலுள்ள வாகனத்தில் மோதி கடலுக்குள் விழுந்துள்ளது. இதன்போது விமானம் மோதிய வாகனத்திலிருந்து 2 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் இருந்த 4 பணியாளர்கள் உயிர் பிழைத்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட ஓடுபாதையை மூடுவதற்கு விமான நிலைய அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
யாழ்ப்பாணம் அழைத்து வரப்பட்டார் இசாரா சவந்தி. இந்தியா செல்ல படகில் ஏறிய இடம் இதுவா? கிளிநொச்சியில் தங்கியிருந்த வீடு தொடர்பிலும் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சிறையில் அடைக்கப்பட்ட இசாரா சவந்தியின் தாயார் உயிரிழப்பு. பெரும் சோகத்தில் கதறி எழுத இஷாராவின் சகோதரனையும் தூக்கிய சிஐடி. பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் வெளிநாட்டிற்கு தப்பியோட்டம். ஆபத்தாகும் விசாரணைகள். இஷாரா போன்ற பெண்ணை தேடி அலைந்து டாக்ஸியை கண்டுபிடித்த சுரேஷ். வெளிநாட்டு ஆசையில் விபரீத பாதாள கும்பரிடம் சிக்கிக்கொண்ட தக்ஷி. விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். யாழில் தங்கச்சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் 24 மணி நேரத்துக்குள் கைது. சுன்னாகம் போலீசார் அதிரடி. விசாரணையில் பொய் கூறிய கெஹல் பத்ரபத்னி ஒளித்து வைத்திருந்த அடுத்த தொகை ஆயுதங்கள் மீட்பு. இரவு பகலாக இருக்கப்படும் விசாரணைகள். பாதாள உலக குழு கூண்டோடு ஒளித்து கட்டப்படும். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி உத்தரவு. நாடு முழுவதிலும் சல்லடை போடும் போலீசார். மாகாண சபை தேர்தலை நோக்கி பலமடைகிறது மொட்டு கட்சி. நாமல் கூறிய புதிய செய்தி. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. வடக்கு மக்களுக்கு முக்கிய செய்தி. தரையிறங்கும் போது ஓடு பாதையில் இருந்து விலகி கடலுக்குள் விழுந்த பாரிய விமானம். 2-3 துண்டுகளாக உடைந்த பரிதாபம். பலி எண்ணிக்கை உயர்வு.